கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவச்சனமே, இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தில் 76வது நாளில் கொண்டு வந்த ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்துவோமா தேவச்சனமே. ஒரு உண்மையான தேவ பிள்ளைக்கு, ஒரு தேவ ஜனத்தின் சந்தோஷம் என்ன தெரியுமா? தகப்பன் கூட உறவாடுகிறது தான், அப்பாவோடு பேசுகிற ஒரு அனுபவம். ஏனோக்கு பாருங்க, தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தான். சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் காணாமல் போய்விட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். எத்தனை பாக்கியம் பாருங்க தேவஜனமே. இந்த உலகத்தில் நம்ம தேவனோடு உறவாடுகிறது ஒரு அமேசிங்கான டைம். இட் இஸ் அ அமேசிங் டைம் என்று சொல்லுகிறார். அது ஒரு அருமையான நேரம், உன்னதமான தேவனோடு உறவாடுகிற நேரம். வானத்தையும் பூமியும் சிங்காசனத்தையும் படைத்த ஆண்டவரோடு உறவாடுகிற நேரம். மனு உருவில் இருக்கிற மண்ணான மனிதன் அந்த விண்ணாதி விண்ணகரோடு, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவோடு உறவாடுகிறது, பேசுகிறது. எவ்வளவு அருமையான நேரம் தேவஜனமே. நீங்க இருக்கிற இடங்கள்ல அப்பாவை துதிக்க ஆரம்பிங்க, கர்த்தரோடு பேச ஆரம்பிங்க. நீங்க பேசும் பொழுது அவருடைய சத்தம் உங்களை நோக்கி வரும், தேவ சித்தம் உங்களை நோக்கி வரும். உங்க வாழ்க்கையில தடையாக இருக்கிற காரியங்களை கர்த்தர் மாற்றி போடுகிறதை பார்ப்பீங்க. எல்லா தேவ ஜனங்களும் இருக்கிற இடங்கள் அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்பாவை நோக்கி பாருங்க. என்ன வேதனையில் இருந்தாலும், என்ன கவலையில் இருந்தாலும், எந்த சோர்வுல இருந்தாலும் அப்படியே துதிக்க ஆரம்பிங்க, அப்படியே துதிக்க ஆரம்பிங்க. தெய்வ பிரசன்னம் நிரப்புகிறதை பார்ப்பீங்க, சூழ்நிலைகள் மாறுகிறதை பார்ப்பீங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? மார்போடு அணைப்பாரே, மன கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மன கவலை தீர்ப்பாரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல் ஆண்டவர் உங்களை தேற்றுகிற நேரம். ஒரு தாய், இந்த அருமையான ஜெப நாட்கள்ல கர்த்தர் உங்களை தேற்றுகிறார். ஓ தேற்றுவா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவா. உங்க கரத்தை பிடித்து நடத்த போறாரு. ஓ, கண்மலையில நிறுத்த போறாரு தேவஜனமே. யாரெல்லாம் உங்களை நிந்திச்சாங்களோ, எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டீங்களோ, கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நேரம் வந்திருக்கிறது. ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒரு தெய்வ பிரசன்னம் நிரப்பி கொண்டிருக்கு, ஒவ்வொரு ஜனங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல்
நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, எனக்காக மரித்தாரே. ஒரு தெய்வ பிரசனம் உங்களை தேட்டுகிற ஒரு தெய்வ பிரசனம், உங்களை அணைக்கிற ஒரு தெய்வ பிரசனம். எனக்கு யாருமே இல்லையே என்று கவலையோடு இருக்கிறீங்களா? உங்களை தேற்ற ஒரு நேசர் உண்டு, உங்களை பாதுகாக்க ஒரு கர்த்தர் உண்டு, உங்களை கண்மலையுமே நிறுத்த ஒரு அப்பா உண்டு, ஒரு தாயிலும் மேலானவர் உண்டு. உங்கள் கண்ணீரை துடைக்கிறார், உங்களை விசாரிக்கிறார். இந்த நாட்கள் உங்களை விசாரிக்கிறார். தேவ ஜனமே, எந்த கவலை கண்ணீரோடு இருந்தாலும், எந்த நஷ்டத்துல இருந்தாலும் உங்களை விசாரிக்கிற ஒருவர் வந்திருக்கிறார். ஆம் தேவ ஜனமே, நீங்க எந்த இடத்துல கண்ணீரோடு இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல வேதனையோடு இருக்கிறீங்களோ, ஒரு ஆனந்த களிப்பு உண்டாக போகிறது. கர்த்தருடைய அன்பின் கரம் வந்திருக்கிறது, பாதுகாப்பின் கரம் வந்திருக்கிறது. தேவ ஜனமே, கர்த்தருடைய பிரசன்னமே உங்களுக்கு பாதுகாப்பாய் வந்திருக்கிறது. எந்த சூழ்ச்சிகள் உங்களுக்கு பின்னாடி இருந்தாலும், எந்த சூழ்ச்சியின் ஆவிகள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு இருந்தாலும், எந்த இருளின் ஆவிகள் உங்களை பின்தொடர்ந்து கொண்டு இருந்தாலும், இந்த அருமையான ஜெப நாட்கள்ல நெடு நாளாய் உங்களை தொந்தரவுப்படுத்துகிற, நெடு நாளாய் யுத்தம் பண்ணுகிற சில அந்தகார ஆவிகள் நிர்மலமாகி போகிறதை உங்க கண்கள் காண போகிறது. இஸ்ரவேல் ஜனத்தினுடைய கண்கள் கண்டது. பார்வோனும் அவனுடைய பலத்த சேனைகளையும் ஆண்டவர் அந்த கடலிலே மூடி போட்டார். உன்னை நெடுநாளாய் தொந்தரவுப்படுத்துகிறார்களா? ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த பிரச்சனையை நீ தேடியும் காணாதிருப்பாய். எவ்வளவு அற்புதமான வரி, எவ்வளவு அற்புதமான தேவ வசனம் அது. இன்று காண்கின்ற அந்த எகிப்தியனை இனி ஒரு பொழுதும் நீ காண மாட்டாய். எவ்வளவு அதிசயமான வார்த்தை. அதே போலவே நடந்தது. தேவ ஜனமே, எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, இன்னைக்கு பார்க்கிற அந்த கடன், இன்னைக்கு பார்க்கிற அந்த நிந்தனை, இன்னைக்கு பார்க்கிற அந்த கஷ்டம், தேவையில்லாத உபத்திரமும், ஆண்டவர் அன்னைக்கு பார்வோனையும் அவன் சேனைகளையும் எல்லா குதிரை வீரர்களையும் அந்த செங்கடல்ல மூழ்கி போட்டது போல உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அதை மூழ்கடித்து போடுகிற நாட்கள் வரும். உங்க கண்கள் அதை காணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாதுகாப்பின் மேய்ப்பன், நல்ல பாதுகாப்பின் தகப்பனை தான் நாம் ஆராதிக்கிறோம். தேவச்சனமே, இருக்கிற இடத்துல அப்பா பார்த்து சொல்லுங்களேன், பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே. பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே. துணையாய் வருவார், உதவி செய்வார். துணையாய் வருவார், எனக்கு உதவி செய்வார். கைவிடா இயேசு கைவிடார். சொல்லுங்க சொல்லுங்க, கைவிடார் இயேசு கைவிடார். நம்மை பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே. பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே. துணையாய் வருவார், உதவி செய்வார். துணையாய் வருவார், உதவி செய்வார். கைவிடார் இயேசு, ஆமென். உன்னை கைவிடார் இயேசு கைவிடார். துதிபலி அனைத்தையுமே, துதிபலி அனைத்தையுமே பிரியமாய் ஏற்றுக்கொள்வார். நம் துதிபலி அனைத்தையுமே அவர் பிரியமாய் ஏற்றுக்கொள்வார். நாம் செய்த நற்கிரியைகளை மறவாமல் நினைக்கின்றார். நாம் செய்த நற்கிரியைகளை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? தேவச்சனமே, கைவிடா. அவர் உங்களை கைவிட மாட்டார், உங்கள் குடும்பத்தை கைவிட மாட்டார், உங்க பிள்ளைகளை கைவிட மாட்டார். யோபு பயந்தது அவனுக்கு நடந்தது, ஆனால் நீங்க பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் ஆமென் ஆமென். கைவிடா இயேசு கைவிடா, உன்னை கைவிடா இயேசு. ஓ இதய
இதயம் விரும்புவதை நமக்கு தந்திடுவார். உன் இதயம் விரும்புவதை அவர் உனக்கு தந்திடுவார். ஏக்கங்கள் அனைத்தையும் செய்து முடித்திடுவார். நம் ஏக்கங்கள் அனைத்தையும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கைவிடா இயேசு கைவிடா. ஆமென் ஆமென். கைவிடா இயேசு கைவிடா. பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார். ஆமென். பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார். துணையாய் வருவார். உதவி செய்வார். சொல்லுவோம். எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் நமக்கு துணையாய் வருகிறார் ஒரு நல்ல ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். கைவிடா நீங்க விரும்புவதை உங்களுக்கு தருகிறார். இதயம் விரும்புவதை நமக்கு தந்திடுவார். இதயம் விரும்புவதை நமக்கு தந்திடுவார். நம் ஏக்கங்கள் அனைத்தையும் செய்து முடித்திடுவார். சொல்லுங்க சொல்லுங்க. ஓ, அப்பாட்ட போய் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களே, ஆண்டவரே என் குடும்பத்துக்கு இது தேவையா இருக்குதுன்னு எல்லாவற்றையும் தந்து ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்த போறாரு. நன்மையினால் முடிசூட்ட போறாரு தெய்வ ஜனமே. ஆமென் ஆமென். பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார். ஆபத்திலே பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார். ஆபத்திலே ஆமென். துணையாய் வருவார். உதவி செய்வார். துணையாய் வருவார். உதவி செய்வார். கைவிடா இயேசு கைவிடா. கைவிடா இயேசு கைவிடா. மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போம். மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போம். வரும் எழுப்புதல் நாம் காண்போம். சொல்லுவோம். மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போம். விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுவோம். எழுப்புதலை காண்போம். நம் தேவன் நாமத்தினால் கொடியேற்றி கொண்டாடுவோம். ஓ, நம் தேவன் நாமத்தினால் கொடியேற்றி கொண்டாடுவோம். கைவிடா இயேசு கைவிடா. ஆமென் ஆமென் ஆமென். கைவிடா இயேசு கைவிடா. எந்த சூழ்நிலை அவர் கைவிட மாட்டார். பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார். ஆபத்திலே பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார். எல்லாரும் சொல்லுவோம். துணையாய் வருவார். உதவி செய்வார். எந்த சூழ்நிலையில் அப்பா துணையா வருவார். இன்டர்வியூ போறீங்களா, துணையா வாராரு. புது வேலை ட்ரை பண்றீங்களா, துணையா வாராரு. பிசினஸ் தொடர்றீங்களா, துணையா வாராரு. திருமண வாழ்க்கையில துணையா வாராரு. எல்லா போராட்டங்களையும் துணையா வாராரு. குடும்பத்தில் அடிக்கடி போராட்டமா, இனி கர்த்தர் துணையா வருகிறார். எல்லாரும் கண்டு பயப்படத்தக்கதாக உன்னை கண்டு உன்னோடு தேவன் இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக தேவன் உன்னை மாட்டிக்கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, துணையாய் வருவார். உதவி செய்வார். துணையாய் வருவார். உதவி செய்வார். கைவிடா கைவிடார். ஆமென். கைவிடா இயேசு கைவிடா. ஆம் தேவ ஜனமே, கர்த்தரை நம்பினவர்கள் ஒருபொழுது வெட்கப்பட்டு போனதில்லை. தேவ பிள்ளைகள் எந்த விஷயத்திலும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன் நாம் வெட்கப்படுகிறோம் என்றால், ஒருவேளை நாம் தேவனை தேடுகிற பிரகாரமாக தேடி இருக்காமல் போயிருப்போம். ஏதோ விதத்தில் சில குறைவுகளை சத்ருவானவன் நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்திருந்திருப்பான். அன்று சொல்லுகிறார், அப்படிப்பட்ட குறைவுகளை இன்னைக்கு கர்த்தர் நிறைவாக்குகிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லை என்று சொல்லுகிறது. ஏதோ ஒரு நன்மை குறைபடுகிறதா? கர்த்தரை நம்புகிறதுல ஏதோ ஒரு குறைவை நாம் வைத்து வைக்க சத்ருவின் சதி உண்டு. தேவ ஜனமே, இந்த ஆராதனையில கர்த்தர் அந்த சதியை உடைப்பாராக. சில நேரம் சிலருடைய இருதயம் 80% ஆண்டவரை நம்பும், 20% வேற ஏதாவது ஒரு சப்ஸ்டியூட் வைத்திருக்கும். இதுதான் ஆண்டவர் 100% நம்பாத ஒரு அனுபவம். ஆண்டு சொல்லுகிறார், ஏதோ விதத்துல சத்ருவின் நம்பிக்கை அசைக்கலான் வருகிறானா? வசனம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. இன்னைக்கு உங்க முகத்தை பிரகாசம் அடைய விடாதபடிக்கு, அவரை நோக்கி பார்க்க விடாம சில அவிசுவாசங்கள் போராடுகிறதா? இது நடக்குமா நடக்காதான்னு ஒரு குழப்பமாக இருக்கிறதா?
ஆவியானவர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரன், நீ சந்தேகப்படாத என்று சொல்லுகிறார். அடிக்கடி நீ சந்தேகப்பட்டு சோர்ந்து போகிற, கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொள், கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொள் என்று ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். எந்த இடத்துல நம்பிக்கை பலவீனமா இருக்குதோ கர்த்தர் உங்க நம்பிக்கையாக இருப்பார். உங்க நம்பிக்கை வீண் போகாத தெய்வச்சனமே. இருக்கிற இடங்கள் அப்படியே ஆண்டவர் நோக்கி பாருங்க. மனுஷனை நம்பின எத்தனையோ பேர் இன்னைக்கு வெக்கப்பட்டு போனாங்க. கர்த்தரை நம்புகிற யாரும் வெக்கப்பட்டு போக மாட்டாங்க. ரதங்களை நம்புகிறவர்கள் உண்டு, ஆமென். பெரிய பெரிய அரசியல்வாதிகளை நம்புகிறவர்கள் உண்டு. ஆனா கர்த்தரை நம்புகிறவர்களோ என்றென்றும் அசையாதிருப்பாங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சில விஷயங்கள் தடையா இருக்குதா, அதை குறித்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். கர்த்தர் சிலதை தடை பண்ணார்னா அதை லூஸ்ல விட்டுட்டு கர்த்தர் சொல்லுகிறத மட்டும் செய்யுங்க தெய்வச்சனமே. ஆமென். அந்த வரி அருமையாக சொல்லுகிறது. ரதங்களை நம்பும் மனிதர் முறிந்து விழுந்தார்கள், ரதங்களை நம்பும் மனிதர் முறிந்து விழுந்தார்கள். கர்த்தரை நம்பும் நான் நிமிர்ந்து நிற்கின்றேன், கர்த்தரை நம்பும் நான் நிமிர்ந்து நிற்கின்றேன். கைவிடா 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 இயேசு கைவிடா. பாதுகாத்தீர் நெருக்கடியில் பதில் தந்தீர் ஆபத்திலே, பாதுகாத்தீர் நெருக்கடியில் பதில் தந்தீர் ஆபத்திலே. துணையாய் வந்தீர் உதவி செய்தீர், துணையாய் வந்தீர் உதவி செய்தீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆம் தேவச்சனமே, கர்த்தர் எத்தனை நாட்கள் நமக்கு துணையாக வந்திருக்கிறார். அவர் மட்டும் நமக்கு துணையாக இல்லாமல் போயிருந்தால், நமது ஆபத்தில் தேவன் தாமே நம்மோடு இல்லாமல் போயிருந்தால் எத்தனை ஆபத்துகளை நாம் சந்தித்திருப்போம், எத்தனை இழப்புகளை நாம் சந்தித்திருந்திருப்போம். இன்னைக்கு இவ்வளவு தூரம் நம்மளை கொண்டு வந்து அவருடைய திட்டத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்துவோமா? அப்படியே கண்களை மூடி ஒரு வரியை மட்டும் சொல்லுவோமா? பாதுகாத்தீர் நெருக்கடியில் பதில் தந்தீர் ஆபத்திலே, பாதுகாத்தீர் நெருக்கடியில் பதில் தந்தீர் ஆபத்திலே. துணையாய் வந்தீர் உதவி செய்தீர், எனக்கு துணையாய் வந்தீர் உதவி செய்தீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஓ நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆம் அருமையான தேவச்சனமே, ஒவ்வொரு நேரமும் நமக்கு துணையாய் வருகிறார். ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றிக் கொண்டே இருக்கிறார். நம்ம உள்ளம் பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஏன் பயப்படுகிறீர்கள் என்று ஆண்டவர் பேசுகிறார். ஏன் திகைகிறீர்கள் என்று பேசுகிறார். ஆண்டு சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வசனம் சொல்லுகிறதுனா அது கண்டிப்பாக நடக்கும். ஏன் பயந்து கொண்டு இருக்கிறீங்க? ஆவியானவர் தாமே உங்களை கண்ட்ரோல்ல எடுக்கிறார். இனி கர்த்தருடைய கரம் உங்களை கண்ட்ரோல்ல எடுக்கிறது. தேவச்சனமே, நீங்க இனிமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இத்தனை ஆண்டுகள் பயந்து பயந்து இருந்தீங்கல்ல, இனி கர்த்தர் உங்க நம்பிக்கையாக இருப்பார். உங்கள் கால்கள் சறுக்காது. அவருடைய கிருபை விளங்கும். எல்லா போராட்டங்களிலும் உடனடியாக அவருடைய கிருபை விளங்கும். அந்த கிருபையின் சிங்காசனத்தில் இருந்து உங்களுக்கு உடனடியாக பதில் வரும். தேவச்சனமே, முன்னாடி போல இருக்காது. ஏன்னா கர்த்தர்கிட்ட நெருங்கி இருக்கிறீங்கல்ல, கர்த்தருடைய உணர்வுகளை புரிந்திருக்கிறீர்கள் அல்லவா? உங்களுக்காக அவர் விரைவாக யுத்தம் பண்ணுவார்.
உங்களுக்காக விரைவாக செயல்படுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவச்சனமே? ஆவியானவர்களை கண்ட்ரோல் எடுக்கிறார் தேவச்சனமே. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் மனம் பதற வேண்டாம் ஆண்டவர் சொல்றாரு. எந்த கண்ணீர்ல இருந்தாலும் மனம் பதற வேண்டாம். குடும்பம் போகிற ரீதியை பார்த்தா இது எங்க போய் முற்றும் என்று சொல்ல முடியாது என்ற வேதனையில இருக்கிறவர்கள் இருப்பீங்க. கடன் பாரத்தினால தவித்து போய் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து உங்க வாழ்க்கையில ஒரு நெடுநாள் பயம் இருந்து கொண்டே இருக்கலாம். ஆவியானவர் இந்த அருமையான ஆராதனை மூலமாக உங்களோடு பேசி இருக்கிறார். பயப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களை பாதுகாக்க ஆரம்பித்திருக்கிறார். நம்ம எல்லாம் சிறிது நேரம் ஜெபிப்போம். அதை வச்சனமே, ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்மளை துன்பப்படுத்துறவர்களுக்காக, நம்மளை வேதனைப்படுத்துறவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது தேவச்சனமே. அப்படி ஜெபிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில மாற்றங்களை பார்க்க முடியும். நம்ம துயரங்கள்லையும் துன்பங்கள்லையும் இருக்கும் பொழுது மகிழ்ந்து கலிகூற வேண்டும். அதுதான் தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு துன்பத்தில் இருக்கிறீங்களா? மகிழ்ந்து கலிகூறுங்க. நன்மையான காரியங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. அப்பா துன்பத்தில் நடக்கிறவங்களை கை விடுகிறது இல்லை. துன்பத்தில் இருக்கிறீங்களா? யாரோ ஒரு ஆள் பிரஷர் பண்றாங்களா? அந்த நபருக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் நன்மையானதை வர வைப்பார். ஆம் தேவச்சனமே, இன்னைக்கு உங்களை காயப்படுத்துகிற, உங்களை வேதனைப்படுத்துகிற சில காரியங்களை ஆண்டு சமூகத்தில் வைத்து ஜெபிக்க போகிற தேவச்சனமே, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த பகுதியில் இருந்து இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, ஒரு நிமிடம் அப்படியே ஜெபிக்க ஆரம்பியுங்கள். பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை உங்களை நிரப்பி கொண்டிருக்குது தேவச்சனமே. அவருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பேரையும் தொட்டு கொண்டிருக்கிறார். அநேக ஜெப குறிப்புகள் இருக்கலாம் தேவச்சனமே. ஆனா ஆண்டவர் இடைபடுகிற ஜெப குறிப்பை நாம் ஒவ்வொரு பேரும் ஜெபிக்க வேண்டும். அருமையானவர்களே, இன்னைக்கு ஏராளமான ஜெப குறிப்புகள் நம்ம சிந்தனையில வந்து நிற்கும். ஆனா ஆண்டு சொல்லுகிறார், என்ன இடைபடுகிறாரோ அதற்காக ஜெபியுங்கள். அதுல விடுதலை சமீபமா இருக்குது. ஆம் தேவச்சனமே, இந்த 100 நாள் ஜெபம் ஒருவேளை நம்ம தேசத்துக்காக பண்ணாம இருக்கலாம். ஒருவேளை பல காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம். ஆண்டு சொல்லுகிறார், முதலாவது நீ வேண்டும். ஆம் தேவச்சனமே, இந்த 100 நாள் ஜெபம் முதலாவது உங்களை சுத்திகரிக்கும், உங்களை கட்டி எழுப்பும். அதற்கு பின்பு கர்த்தர் உங்களை கொண்டு அநேகரை கட்டுவார். பேதுருடைய வாழ்க்கையில கூட ஒரு அருமையான வார்த்தை உண்டானது. முதலாவது நீ குணமடை, பின்பு உன் சகோதரனை குணப்படுத்து. அப்படி என்றால் என்ன தேவச்சனமே? இந்த நாட்கள்ல நம்ம ஆயத்தப்பட வேண்டியது இருக்கிறது. அதனால நிறைய ஜெப குறிப்பு இருக்குதே, நான் பண்ணாமல் இருக்கிறேன்னு தவிக்கவே வேண்டாம். ஒருவேளை நம்ம 1008 ஜெப குறிப்பு எடுத்து ஜெபித்து கொண்டிருப்போம். ஆனா ஆவியானவருக்கு பிரியம் இல்லாம இருக்கலாம், ஒரு ஏவுதல் இல்லாம இருக்கலாம். தேவ ஜனமே, எவ்வளோ தனி ஜெபம் பண்ற நேரம் இருக்குது. ஒவ்வொரு தேவ ஜனங்களும் தேசத்திற்காக ஜெபியுங்கள். நம்மளுடைய சேனல்ல அடிக்கடி வருகிற லைவ்ல கலந்து கொண்டு தேசத்துக்காக ஜெபியுங்கள். நம்ம தேசத்திற்காக சில சிறப்பு லைவ் நம்ம அப்போ நம்ம வருகிறது உண்டு. அந்த அருமையான லைவ்ல கலந்து கொண்டு ஜெபிக்கலாம். இந்த நாட்களில் முழுக்க ஆண்டவர் உங்களை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில சில ஜபங்கள் பண்ணி விடுதலை இருக்காது. ஏன்னா சில சத்தியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது தேவச்சனமே. அதனால தான் இந்த 100 நாளும் கர்த்தர் வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார். வார்த்தை என்பது திறவுகோல். ஸோ அந்த திறவுகோள்களை அனுப்புகிறார். ஜபம் என்பது தேவனோடு உறவாடுகிற ஒரு விஷயம். இந்த ஜபத்தில் உங்களுக்கு என்ன உண்டாகும்? தேவனுடைய வார்த்தை தான் உண்டாகும். அந்த வார்த்தை உண்டாகும் பொழுதே அற்புதம் நடக்குது. அந்த வார்த்தையை தான் ஜெபித்து ஆண்டவர் உங்க சமூகத்தில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அநேகருக்கு இந்த வார்த்தை தேட்டி கொண்டிருக்கு, அநேகரை ஆற்றி கொண்டிருக்கு, அநேகரை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்குது, அநேகரை போராட்டங்களிலிருந்து வெளியே கொண்டு வருகிறது. எத்தனை தேவ ஜனங்கள் இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க? ஜெபிக்கிற இந்த வேளையிலே ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உள்ள போராட்டங்களை மாற்றுங்க. ஆம் தேவச்சனமே, உங்க வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு தான் இந்த 100 நாள் ஜெபம். நீங்க எழும்பிட்டா போதும், உங்க குடும்பத்தை எழுப்பிடுவீங்க. நீங்க எழும்பிட்டா போதும், உங்க கிராமத்தை எழுப்பிடுவீங்க. நீங்க எழும்பிட்டா போதும், உங்க சிட்டியை அசைக்கலாம், தேசத்தை அசைக்கலாம். தேவச்சனமே, இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைத்தால் 100 நாள் தேசத்துக்காக ஜெபிக்கலாம்.
இருக்கலாம். ஆனால் எத்தனை தேவஜனங்கள் ஆவிக்குரிய போராட்டத்தில் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். விசேஷமாக ஆவிக்குரியவர்களை சத்துருவானவன் வஞ்சித்து கொண்டிருக்கிறான். ஆதாமும் ஏவாளும் வஞ்சிக்கப்பட்ட பிறகு அவர்களை கொண்டு நீ தேசத்துக்கு என்ன நன்மை இருக்கும்? ஆம் தேவஜனமே, அவர்கள் மேலே உள்ள திட்டம் இழக்கப்பட்டது. பாருங்க தேவஜனமே, 2வது ஆதாம் வர வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதனால தான் ஆண்டவர் பார்க்கிறார், என் ஜனங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது, அவர்களுக்கு ஜெப உதவி தேவை என்று ஒரு 100 நாளை நியமித்து நம்மளை இணைத்து ஜெபிக்க வைத்திருக்கிறார். அதனால தனி ஜெபம் பண்ணுகிறவர்கள், அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கணும்னு விரும்புகிறவர்கள் உங்க தனி ஜெபத்தில் கண்டிப்பாக பண்ணுங்க. ஆனால் இந்த 100 நாளிலும் கர்த்தர் கொடுத்த காரியங்கள் உங்களை எழுப்ப வேண்டும். ஒரு செவர் இல்லாமல் சித்திரம் இல்லை. ஆம் தேவ ஜனமே, நீங்க இல்லாம உங்களை கொண்டு ஒரு தேசத்திற்கான ஜெபம் இல்லை. நீங்க இல்லாம உங்க குடும்பத்தை தாங்கி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இல்லை. நீங்க இல்லைன்னா ஒரு குடும்பத்தை நடத்த முடியாது. ஒரு தேசத்துல வெளிச்சமாக நீங்க நிற்க முடியாது. முதலாவது கர்த்தர் உங்களை பலப்படுத்த வேண்டும். அநேகர் ஏளனமாக நினைக்கிறாங்க, எத்தனை வருடங்கள் தான் இவர்கள் பலப்பட்டு கொண்டிருப்பாங்க. ஆம் தேவ ஜனமே, அருமையான தேவ ஜனங்கள் புரிய வேண்டும், எப்பொழுதுமே நம்ம பலப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. வயதானால் கூட நமக்கு ஒரு ஆவிக்குரிய பலன் தேவையா இருக்குது. பாருங்களேன், ஒரு 100 நாள் இன்வெஸ்ட் பண்றீங்க, மீதி உள்ள எல்லா நாளும் கர்த்தர் உங்களை கொண்டு தேசத்தை அசைக்க சித்தமா இருப்பாரு. மீதி உள்ள எத்தனையோ நாட்கள் இனி வரப்போகிறது. அந்த நாட்கள்ல நீங்க காலையில எழும்புங்க, தேசத்துக்காக திறப்புல நின்னுங்க, மாலையிலையும் திறப்புல நின்னுங்க. இடைவிடாமல் தேசத்துக்காக ஜெபிக்கணும்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெபிங்க. ஆனால் ஆண்டவர் இந்த 100 நாள்ல செய்கிற ஒரு காரியத்தை நான் திரும்பியும் சொல்லுகிறேன் தேவச்சனமே, அநேகர் தவறாய் நடக்கிற காரியங்கள் இருக்கலாம். ஏன் தேசத்துக்காக ஜெபிக்கவில்லை? ஏன் சில காரியங்களுக்காக ஜெபிக்கவில்லை? ஒவ்வொரு நாளும் நான் தேசத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு சம்பவங்களும் என் இருதயத்தில் ஊடுருவி போயிருக்கிறது தேவச்சனமே. ஆனால் அந்த காரியங்களை எல்லாம் கொண்டு வரும் பொழுது இத்தனை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அவர்கள் பிரச்சனை இருக்கும் பொழுது அவர்கள் பிறருடைய காரியங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண கஷ்டமா இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கையில் அவிசுவாசம், பிசாசனுடைய போராட்டங்கள் இருக்கும் பொழுது பிற காரியங்களுக்கு அவர்கள் ஜெபிக்க தடையாக மாறிவிடுவார்கள். அதனால் தான் ஆண்டவர் அவர்களை அழகாக ஜெபிக்க வைக்கிறார். ஜெபித்த பிறகு அவர்கள் பலப்பட்ட பிறகு அவர்கள் தானாக ஜெபிப்பார்கள். ஆம் தேவ ஜனமே, ஒவ்வொரு நியூஸையும் கேட்கும் பொழுது நம்ம உள்ளம் தானாக ஜெபிக்குது. ஐயோ இப்படி நடக்குது, ஐயோ தேசத்தில் இப்படி நடக்குது, யுத்தங்கள் நடக்குது, சின்ன பிள்ளைகள் மரிக்கிறார்களே, அந்த காரியம் நடக்குது, இந்த காரியம் நடக்குது. இந்த மோசமான உலகத்தில் எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா, எங்கள் குடும்பத்தை காத்துக்கொள்ளுங்கப்பா, அழிகிற மக்களை காத்துக்கொள்ளுங்கப்பான்னு தானாக ஜெபிப்பார்கள். கிறிஸ்துவின் இருதயம் உடையவர்கள் தானாய் ஜெபிப்பார்கள். ஆம் தேவஜனமே, இந்த 100 நாள் ஜெபம் உங்களை தட்டி எழும்ப பண்ணும். உங்கள் விசுவாசத்தை அனலாக்கும். உங்கள் மேல் ஆவியானவருடைய ஜீவனை ஊதும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால பயப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை ஏசாயா 35வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் உள்ள வார்த்தைகளை பாருங்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஆம் தேவஜனமே, எத்தனையோ நபர்கள் தள்ளாடுகிறார்கள், எத்தனையோ நபர்கள் தளர்ந்து போய் இருக்கிறாங்க. ஆண்டு சொல்லுகிறார், மனம் பதறாதே, மனம் பதறாதே, பயப்படாதே, திடன் கொள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஆம் தேவச்சனமே, உங்களை பார்த்து ஆண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். தளர்ந்த கைகளை பலப்படுத்த சொல்றார், திடப்படுத்த சொல்றார், தள்ளாடுகிற முழங்காலை பலப்படுத்த சொல்லுகிறார். தேவச்சனமே, இந்த நாட்களில் நீங்க எழும்ப வேண்டிய அவசியம் 100க்கு 100 உண்டு. நீங்க இல்லை என்றால் தேசத்துக்கான ஒரு ஜெபம் இல்லை. நீங்க இல்லை என்றால் பிறருக்கான ஒரு ஜெபம் இல்லை. உங்க வாழ்க்கையில விடுதலை இல்லை என்றால் உங்கள் மூலமாக ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்படாது. ஏனென்றால் பார்க்கிற நபர்களை பார்க்கும் பொழுது உங்கள் பிரச்சனை உங்க கண்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும். ஐயோ, நானே விடுதலை ஆகவில்லையே, என்னை கொண்டு ஒரு ஊழியம் செய்ய வேண்டுமா என்று சொந்து போவீர்கள். அதனால தான் ஆண்டவர் இந்த நாட்கள் உங்களை விடுதலை ஆகி கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஜெபிப்போமா? உங்க குடும்பத்தில் விடுதலையாகாத பிள்ளைகள் இருக்கிறாங்களா? விடுதலையாகாத சூழ்நிலைகள் இருக்குதா? கடனால போராட்டத்தினால சூழ்ந்து போய் இருக்கிறீங்களா? அப்படி இருக்கிற இடங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்க. கைகளை உயர்த்தி ஜெபிக்க முடியும் என்றால் எல்லா தேவச்சனங்களும் இருக்கிற இடங்கள் அப்பாவை நோக்கி பார்த்து ஜெபியுங்கள். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் குடும்பத்தில் உள்ள வாலிபர்களை தொடுங்க, கீழ்ப்படியாத பிள்ளைகளை
தொடுங்க, முரட்டாட்டமுள்ள பிள்ளைகளை தொடுங்க, பாவ நண்பர்களோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரேன்னு ஒரு 2 நிமிஷம் அப்பாவை நோக்கி பாருங்க. தெய்வச்சனமே, உங்க பிள்ளைகள் உங்கள் எதிர்காலம். தீமோத்தேயுவை பாருங்கள் தெய்வச்சனமே, அவங்க பாட்டி மேல உள்ள கிருபை அப்படி அந்த தாயார் மேல போது, அந்த தாயார் மேல உள்ள கிருபை தீமோத்தேயு மேல வருதான். அப்படி என்றால் என்ன? உங்க மேல உள்ள கிருபையை சுமக்க போறது ஏதோ ஒரு வீட்டில் உள்ள பிள்ளை இல்லை, உங்க வீட்டில் உள்ள பிள்ளை உங்க மேல உள்ள கிருபையை சுமப்பாங்க. ஆம் தெய்வச்சனமே, ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை சுமந்தது இஸ்மவேல் அல்ல, ஈசாக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாக்குத்தத்த சந்ததிகள் பிசாசினால் திருடப்படாதபடி, உங்க குடும்பத்தில் உள்ள நண்பர்கள் திருடப்படாதபடி. ஒருவேளை உங்களுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறாங்களா? உங்க சகோதரர்களுக்காக செபியுங்கள், உங்கள் தகப்பனுக்காக செபியுங்கள், உங்க தாய்க்காக செபியுங்கள், நீண்ட ஆயுள் கிடைக்க செபியுங்கள். உங்க குடும்பத்தில் துர்சாட்சி, துர்மரணம், துர்வியாதிகள் வராதபடி எல்லாரும் ஆண்டு சமூகத்தில் செபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற தெய்வச்சனமே, ஆமென். இப்பொழுது உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆவியானவருடைய ஒத்தாசையோடு ஜெபித்து பாருங்கள். பிள்ளைகள் ரட்சிக்கப்படுகிறார்கள், குடும்பம் மாறுகிறது, சூழ்நிலைகள் மாறுகிறது, பில்லி சூன்ய கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். உங்கள் ஜெபத்தின் சத்தம் அலங்கத்தை இடிக்கிறது, இருளின் ஆவிகளை விரட்டி கொண்டிருக்கிறது. ஒருவேளை ஜெபம் என்னடா செய்து ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியவில்லை நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். ஜெபம் ஒரு இன்விசிபிள் ஃபோர்ஸ் தெய்வச்சனமே. பிரேயர் இஸ் a invisible force, கண்ணுக்கு தெரியாத ஒரு ஃபோர்ஸ். ஆம் தெய்வச்சனமே, சில மந்திர சக்திகள், சில பிசாசின் கிரியைகளை வைத்து சில மந்திரவாதிகள் என்ன தெரியுமா செய்வார்கள்? சில அசுத்த ஆவிகளை அனுப்பி நல்லா நின்று கொண்டு ஆரோக்கியமா இருக்கிற நபர்களுக்கு ஒரு மந்திரத்தை ஏவி விடுவார்கள். இது எதுவுமே கட்டுக்கதைகள் கிடையாது தெய்வச்சனமே. நம்ம வேதத்தில் தான் சாத்தானை குறித்து எழுதி இருக்கிறது. நல்ல ஒரு தூதனாக தேவன் உருவாக்கினார். அவன் விழுந்து போனவுடன் பிசாஸ் என்பவனாக மாறி இருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அந்த பிசாசின் ஆவியை உடையவர்கள் தான் சில அந்தகார மனிதர்கள். இவர்களை நம்ம மந்திரவாதி என்று அழைக்கிறோம், பல பெயர்களை சூட்டி அழைத்து கொண்டிருக்கிறோம். இந்த மந்திரவாதிகள் என்ன செய்றாங்க? அவன் ஆரோக்கியமான நல்ல மனிதர்களுக்கு விரோதமாக செய்கிறார்கள். மந்திரங்களை செய்யும் பொழுது நல்ல ஆரோக்கியமா திடகாத்திரமாக காலையில் எழும்பின நபர் வாகனத்தில் போகும் பொழுது ஆக்சிடென்ட் ஆகி கைகால் முறிகிறது. திடீர்னு பார்த்தா தலைவலின்னு கீழே விழுவான், அட்மிட் ஆகலாம், மரித்து போய் விடுவான். ஆம் தெய்வச்சனமே, இது எல்லாம் இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு மந்திரவாதியும் இன்னொரு நபரை கொலை பண்ணான் என்று சொல்லவே இல்லை. ஆனால் அவனுடைய மந்திர பூஜை அறையில் இருந்து அநேகருக்கு விரோதமாக செய்து அவர்கள் உயிர்களை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சித்திரவதை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு எப்படி இது நடக்கிறது? கம்பெடுத்து அடிக்கவில்லை, துப்பாக்கி எடுத்து சூடவில்லை, கத்தி எடுத்து குத்தவில்லை, சண்டையும் போடவில்லை. அவர்கள் இருக்கிற இடத்துல உட்கார்ந்து பில்லி சூன்யங்களை செய்கிறார்கள், மந்திரங்களை செய்கிறார்கள், ஏவல்களை செய்கிறார்கள். இருளின் ஆவிகள் அவர்களுக்கு உதவி செய்து இதையெல்லாம் உங்களுக்கு நம்ப முடியுதுன்னா, இதெல்லாம் நடக்குதுன்னு உங்களால புரிய முடியுதுன்னா, ஏன் பரிசுத்த ஆவியானவரால் அனுப்பப்படுகிற மந்திரங்களை தடுக்க முடியாதா? உங்கள் குடும்பத்துக்கு விரோதமான அந்தகாரங்களை தடுக்க முடியாதா? கண்ணுக்கு முன்னாடி தோன்றிதான் அவர் செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஒரு மந்திரவாதியை கண்ணுக்கு தெரியாத வல்லமைகளை உபயோகப்படுத்தும் பொழுது தேவ ஜனமே, நீ ஏன் உன் வல்லமையை உபயோகப்படுத்தக்கூடாது? அதனால தான் வேதம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, ஓ கர்த்தரின் மகிமை உன் மேல் உதித்தது. ஆம் தேவ ஜனமே, மந்திரவாதிகளின் வல்லமைகளை சுட்டெரிக்க கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்கு உண்டு. இருளின் ஆவிகளின் வல்லமைகளை சுட்டெரிக்கிற அபிஷேகம் உண்டு. உங்க வீட்டில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்குதா? ஒரு ஓரமா போய் உட்காருங்க. ஒரு மந்திரவாதி ஒரு ரூம்ல இருந்து உங்களை ஆளுகை செய்ய முடியும்னா, நீங்களும் ஒரு ரூம்ல உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தால் நீங்களும் அவனை ஆளுகை செய்யலாம். அவனுடைய வல்லமைகளை அழிக்கலாம், உங்க குடும்பத்தில் உள்ள அந்தகாரங்களை அழிக்கலாம். இது சத்தியம், இது சத்தியம் தேவச்சனமே. இதை நான் கண்ணால் கண்டிருக்கிறேன், இதை நான் அனுபவித்து இருக்கிறேன். தேவ ஜனமே, எங்களுடைய ஊழியங்கள் அநேக மந்திரவாதிகளை பார்த்திருக்கிறோம், அநேக பிசாசின் பிடியில் உள்ளவர்களை பார்த்திருக்கிறோம். அந்த ஆவிகள் எப்படி கிரியை செய்யும் என்று ஆவியானவர் காட்டியிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு நபர்களும் நமக்கு எதிரி அல்ல, எந்த மனுஷனும் நமக்கு எதிரி அல்ல. அவர்களுக்கு பின்னாடி இருக்கிற
அந்தகார ஆவியே நமக்கு எதிராக இருக்கிறது. ஆம் தேவ ஜனமே, உங்க வீட்டில் யாராவது குடித்துட்டு அட்டுழியம் பண்றாங்களா? உங்க வீட்டில் ஏதாவது போராட்டமா இருக்குதா? உங்க வீட்டில் ஏதோ ஒரு நன்மை வர்றதை கண்டுட்டு, ஒரு நல்ல தொழில் வருகிறதை கண்டுட்டு, நல்ல வருமானம் வருகிறதை கண்டுட்டு அதை தடை பண்ண சத்துரு முயற்சிக்கிறானா? சில நபர்கள் முயற்சிக்கிறார்களா? இன்னைக்கு நீங்க ஜெபிக்க போறீங்க. அந்த நபர்களை தேவன் தொடுவார். அவருடைய தீய எண்ணங்களை மாற்றுவார். அவர்களை ரட்சித்து சபைக்கு கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். என் குடும்பத்துக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகுது, வாய்க்காதே போகுது. இருளின் ஆவிகள் வாய்க்காமல் போகிறது தேவ ஜனமே. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா ஒரு வழியாக வந்திருக்கிறார்களா? 7 வழியாக ஓட போறார்கள். 7 வழியாக ஓட போறார்கள். ஒரு வழியாய் வந்த பிசாசின் வல்லமைகள், ஒரு வழியாய் வந்த வியாதிகள் இன்று 7 வழிகளாய் ஓடுகிறது. எந்தெந்த சத்துரு எல்லாம் உங்களை நிர்மூலமாக்க வேண்டும், உங்களை கீழே விழ வைக்க வேண்டும், உங்களை ஜெபத்தில் எழும்ப விடக்கூடாது என்று போராடி வந்த எல்லா அந்தகாரங்களும் இன்னைக்கு 7 வழியாக ஓடும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான். ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள். ஒரு இடத்துல உட்கார்ந்து ஆண்டவரை பாருங்கள். இல்ல நடந்து ஜெபிக்கிறீங்களா? ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏதோ ஒரு இடத்துல இருந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏதோ ஒரு இடத்துல இருந்து இந்த சத்தத்தை கேட்டு ஆமேன் என்று இணைந்து ஜெபிக்கணும். எங்க 2-3 பேர் இணைகிறார்களோ அங்க ஆண்டவர் இருக்கிறார். இங்க நம்ம பல 100 மக்கள் சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஏராளமான சாட்சிகளை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில சமாதானம் வந்து கொண்டிருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. இருக்கிற இடங்கள் அப்படி ஜெபிங்க தெய்வ ஜனமே. 7 வழியாக ஓடி போகட்டும் அப்பா. எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா வியாதியின் ஆவிகள், இருளின் ஆவிகள், கடனில் ஆவிகள், எல்லா பிரச்சனைகள் இப்பொழுது உடைவதாக சொல்லுங்களேன். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உடைவதாக. எந்த இடத்துல இருந்தது வந்தாலும், எந்த சூழ்நிலையில மறைந்து வந்தாலும், எந்த நபருக்குள்ள இருந்தது மறைந்து வந்தாலும், எந்த நபர்கிட்ட இருந்தது கிரியை செய்தாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அது செயலிழக்கட்டும் சொல்லுவீர்களா? இயேசுவின் நாமத்தில் அது செயலிழப்பதாக. ஆம் தெய்வச்சனமே, வேதத்தின் வசனம் என்ற பட்டயத்தை பிடித்திருக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. நம்மளுடைய ஆயுதமே மாம்ச சிந்தனை அல்ல. நம்மளுடைய ஆயுதமே விசுவாசம் தான், ஆவிக்குரிய வசனம் தான். தேவனுடைய கட்டளையின்படி கட்டளை கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. எல்லா இருளின் ஆவிகளும் உங்கள் குடும்பத்தை விட்டு ஓடுகிற நாட்கள் வருகிறது. தேவ ஜனங்கள் விடவே கூடாது. ஒரு விடுதலன் சொல்லுகிறது, ஒரு பிரெக்னன்சி மாறி எப்படி ஒரு பேபியை பெற்று எடுக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகுதோ அதே மாதிரி ஒவ்வொரு விடுதலையும் ஒரு பிரெக்னன்சி மாறி. சிலப்போ ஒரு விடுதலைக்கு 3 நாள் எடுக்கும், சிலப்போ ஒரு விடுதலைக்கு 3 மாசம் எடுக்கும். அது எவ்வளவு நாளா இருந்தா என்ன, நீங்க ஜெபத்தை விடக்கூடாது. ஏன்னா கர்த்தர் கிரியை செய்கிறவர் உங்களுக்காக இருக்கும் பொழுது நீங்க ஏன் பயப்படுகிறீங்க? ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார். நாளுக்கு நாள் நீங்க முன்னேறுகிறத பார்க்க முடியும். நாளுக்கு நாள் உங்க குடும்பம் விடுதலை ஆகிறதை உங்கள் கண்கள் காணும். அதற்காக தான் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். இப்பொழுதே ஒரு விசேஷித்த தேவ கிருபை உங்க வீட்டில் இறங்கி கொண்டிருக்கு. உங்க பிள்ளைகள் மேல இறங்குது, உங்க குடும்பத்தின் மேல இறங்குது, உங்க கணவர் மேல இறங்குது. ஒவ்வொரு மேலையும் இறங்கி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். தேவச்சனமே, எத்தனை பேர் ஆவியில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆவியில் அதை உணர முடிகிறது? உங்க குடும்பத்துல எந்த நன்மைகளையும் தங்க விடாம ஏதோ ஒரு விதத்துல சத்ருவானவன் போராடிக்கிறானா? எதற்கு தெரியுமா அவன் போராடிக்கிறான்? நீங்க சாதாரண நபர் அல்ல. இந்த உலகத்துல யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ அவங்க எல்லாம் பிசாசின் எதிரியாக மாறுகிறாங்க. உங்களுக்கு ஒரு எதிராளி உண்டு. நீங்க ஒரு கேடும் செய்யல, உங்க வாழ்க்கையை நல்லா மாறணும் சொல்லி ஏசப்பா கிட்ட வந்தீங்க. அதனாலே அவன் உங்களை எதிர்க்கிறான். எப்படியாவது இவனுடைய நித்திய ஜீவனை திருட வேண்டும், எப்படியாவது இவன் அபிஷேகத்தை திருட வேண்டும். தேவ ஜனமே, நீங்க பிறந்ததுல இருந்து ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து பிசாசு என்று யாருன்னு உங்களுக்கு தெரியும். மிஞ்சி போன உங்க வயது ஒரு 60 வயது இருக்கலாம், இல்ல ஒரு 70 வயது இருக்கலாம், ஒரு 80 வயது இருக்கலாம். இதுல சின்ன பிள்ளைகளும் இருக்கலாம்.
வாலிபர்கள் இருக்கலாம். உங்க வயசுக்கு தகுந்ததாக நீங்க சொல்லுவீங்க, இந்த பிசாசை எனக்கு 60 வருடம் தெரியும், 30 வருடம் தெரியும், இவன் என்னோடு போராடுகிறான், இவனை நான் ஜெயித்து ஜெயித்து இவ்வளவு தூரம் வாழ்க்கையில தேவன் என்னை எழுப்பி கொண்டு வந்திருக்கிறார் நீங்க சொல்லலாம். தேவ ஜனமே, உங்களுக்கு வேணாம் 30 இருந்து 60 ஆண்டு 70 ஆண்டு உங்க வயசுக்கு தகுந்ததாக உங்களுக்கு தெரியலாம். ஆனா உண்மையை சொல்ல போனா இந்த பிசாசு சாதாரண ஒரு நபர் அல்ல. அவன் ஆதாம் ஏவாளையும் வஞ்சித்தவன், அவன் சிம்சோனை வஞ்சித்தவன், அவன் யோசேப்பை கீழே விழ பண்ணணும் ட்ரை பண்ணவன், அவன் மோசமான தந்திரசாலி. பல ஆண்டுகளாக பல தேவ ஜனங்களை கீழே விழ வைத்து அவர்களுடைய எல்லா ரகசியங்களையும் கற்றுக்கொண்டான். எலியாவே பயந்து போய் நின்னாரு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல எசேபேலினுடைய வார்த்தையை கேட்டவுடன் தீர்க்கதரிசி எலியா, பயங்கரமான முரட்டு தீர்க்கதரிசின்னு சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான வைராக்கியம் உள்ள அந்த தீர்க்கதரிசிக்குள்ள ஒரு பயம் வந்தது. சாத்தானுக்கு தெரியும், எப்பேற்பட்ட தேவ மனிதனும் எதுல அடிச்சா கீழே விழுவான்னு சாத்தானுக்கு கண்டிப்பா தெரியும். தேவச்சனமே, சொல்ல போனா சாத்தான் பல ஆண்டுகளாக பல 1000 ஆண்டுகளாக தேவ ஜனங்களை கீழே விழ வைத்து அனுபவம் உள்ளவனா இருக்கும் பொழுது நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவ ஜனமே, அவனுடைய தந்திரங்களுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவன் உங்களுக்கு கீழ்ப்படிந்தாலும், அவன் உங்க வார்த்தைக்கு இயேசுவின் நாமத்தினால் உள்ள வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாலும் அவன் தந்திரங்களை அனுப்பி விடுகிறவன், உங்களை இச்சைகளில் விழ வைக்கிறவன், பண ஆசையில விழ வைக்கிறவன், உலக சிற்றின்பங்களில் விழ வைக்கிறவன், உலக ஆசைகளில் விழ வைக்கிறவன், கண்களின் இச்சை, உலகத்தின் இச்சை, மாம்சத்தின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை, இப்படிப்பட்ட பல காரியங்களை நம்மளுடைய சமூகத்தில் அனுப்பிவிட்டு எதிலையாவது இவன் விழமாட்டானா, எதிலையாவது இவள் விழமாட்டாளா என்று நம்மளை கண்டு கொண்டிருக்கிற ஒரு பொல்லாத சத்துருவை தான் நமக்கு முன்னாடி எதிரியாக கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். அவனுக்கும் நாம் எதிரியாக இருக்கிறோம். அதனால தேவ ஜனமே, ஏன் எனக்கு பாடு, ஏன் பிசாசனை சோதிக்கிறான் என்று கேட்டால் ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் நீங்க பரலோகம் செல்லக்கூடாது, அபிஷேகத்தை இழக்க வேண்டும். உங்க பிள்ளைகள் தேவ திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது. உங்க பிள்ளைகள் ஒரு குடிகாரனாகவோ, இல்லை ஏதோ ஒரு ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகவோ, இல்லை ஏதோ ஒரு அடிக்ஷனுக்கு அவர்கள் தலையிடவோ சத்துருவினுடைய ஆசை இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க ஜெபிக்கிற இந்த வேளையில கர்த்தருடைய அக்கினி இறங்கி இருக்குது, கர்த்தருடைய அக்கினி எரித்து கொண்டு இருக்கு. பில்லி சூன்யங்களை எரிக்குது, இருளின் வல்லமைகளை எரிக்குது, அந்தகாரங்களை எரிக்குது, பிசாசின் கிரியைகளை எரித்து கொண்டு இருக்கு. தேவ ஜனமே, எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறீங்க? கர்த்தர் உங்கள் குடும்பங்களை விடுதலையாக்க ஆரம்பித்திருக்கிறார். பிசாசானவன் எவ்வளவு எதிர்த்தாலும் அவனால் ஜெயிக்கவே முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். எல்லா இடங்களிலும் விடுதலையின் அக்கினி இறங்கி கொண்டு இருக்குது. உங்க வீடை சுற்றிலும் ஒரு அக்கினி இறங்கி கொண்டு இருக்கு. உங்க பிள்ளைகளை சுற்றிலும் ஒரு அக்கினி இறங்கி கொண்டு இருக்கு. எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி போடுகிறார். எல்லா இடங்களையும் தேவ மகிமை இறங்கி கொண்டு இருக்கு. தேவ ஜனமே, நீங்க ஜெபிக்கிற இந்த அருமையான நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் தொட்டு கொண்டு இருக்கிறார். ரேகான் ஒரு சகோதரி ஆண்டு காட்டுகிறார். உங்க குடும்பம் பலத்த கட்டுகள்னால இருக்குது, அந்த குடும்பத்தில் விடுதலை வருது. தேவ ஜனமே, செல்வோன் ஒரு சகோதரை கர்த்தர் காட்டுகிறார். அருமையான சகோதரனே, கர்த்தர் உங்கள் குடும்பத்தை விடுதலையாக்க சித்தமா இருக்கிறார். உங்களை அழைத்து இருக்கிறார். நீங்கள் செபிக்க வேண்டும். கர்த்தர் உங்க குடும்பத்துக்குள்ள கர்த்தருடைய மகிமையை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு சகோதரியை பார்க்கிறேன், கற்பத்தின் கனிக்காக ஆண்டவரை தேடிக்கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டு சொல்லுகிறார், அந்த கற்பத்தின் கனி வருகிறது, அந்த தடை உடைகிறது, அந்த இருளின் ஆவிகள் உங்கள் குடும்பத்தை விட்டு ஓடுகிறது. பலனை பெற்றுக்கொள்ளுங்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியானவர்களை தொட்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கடன் பாரம் உள்ளவர்களை ஆவியானவர் விடுதலை ஆக்குறதை நான் பார்க்கிறேன். ஏதோ ஒரு பாரம், அந்த கடன் பாரம், அந்த பாரத்தினால் செபிக்க முடியவில்லை. இரவெல்லாம் கண்ணீர், பகலெல்லாம் வேதனை, பிறர் சொல்லும் காயங்கள். கர்த்தர் உங்க குடும்பத்தில் இறங்குறார். சிலருடைய கடன் பாரங்கள் எப்படி அந்த இயேசு கிறிஸ்துவ அந்த கல்லறை அடைத்து வைக்க முடியவில்லையோ, உங்களை அந்த கடன் அடைத்து வைக்க முடியாது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நீங்க வெளியே வருகிறீர்கள், யுத்தம் முடிகிறது, போராட்டம் முடிகிறது. கடனுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். ஒரு தீர்மானம் எடுங்கள், ஆண்டவரே, எந்த விஷயத்திலையும் இனி நான் கடன்ல மாட்ட மாட்டேன்.
என்று சொல்லுகிறார். இனி கடல்ல போய் மாட்டாதீர்கள். ஏதோ ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் அந்த வேலையை செய்ய உங்களை ஒப்பு கொடுங்க. இனிமேல் நீங்கள் கடன் வாங்காதிருப்பீர்கள், அநேகருக்கு கடன் குடிப்பீர்கள். அப்படிப்பட்ட திறந்த வாசலை கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறார். எத்தனை தேவ ஜனங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? உங்க காதுல தேவ அபிஷேகம் இறங்குது, உங்களுக்குள்ள தேவ சத்தம் இறங்கி கொண்டு இருக்குது. உங்களுக்குள்ள இறங்குற இந்த அபிஷேகம், இந்த வல்லமையான ஆவியானவர் உங்க குடும்பத்தை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்க பிள்ளைகளை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 35வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை பாருங்கள். அதனின் கடைசி பகுதியை பாருங்கள். தேவஜனமே, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. ஆம் தேவஜனமே, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு செம்மையான புரிதல் இல்லை, அநேக சத்தியங்கள் தெரியலையே, நான் இன்னும் ஒழுங்கா அபிஷேகம் பண்ணப்படவில்லையே, ஒருவேளை நான் ரட்சிக்கப்படலையா, இல்லை நான் மறுபடி பிறக்கலையா, இல்லை நான் ஒழுங்கா மனம் திரும்பவில்லையா, ஏதோ ஒரு சந்தேகம் உங்களை குழப்பிக் கொண்டிருக்க தேவச்சனமே, ஆண்டவருடைய சித்தம் என்றால் அநேக கருபொருளான சத்தியங்களை இந்த 100 நாள் ஜெபத்திற்கு பிறகு கர்த்தருடைய கிருபை இருந்தால் நாம் அந்த சத்தியங்களை தியானிக்கலாம். இந்த நாட்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், எதை குறித்தும் சந்தேகப்படாதீர்கள். ஏதோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இழந்து விடுவேனோ, என்னால் பரிசுத்தமாக வாழ முடியுமா, கர்த்தருக்காக நிற்க முடியுமா, தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க முடியுமா, தேவ சித்தத்தை நான் செய்திருவேனா, என் வாழ்க்கையில் நான் எப்படியாவது முன்னேற முடியுமா என்று அநேகர் பயந்து போயிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அருமையான தெய்வீக பாதையில் நடக்க சிறந்த விஞ்ஞான ஞானம் ஒன்றும் தேவையில்லை. ரொம்ப அறிவு கூர்மையான ஒரு அட்வொகேட்டின் ஞானம் நமக்கு தேவையில்லை. ஒரு வக்கீல போல ஞானமா இருந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும் நினைக்க கூடாது. வசனம் சொல்லுகிறது, பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. பேதையா இருப்பாங்க, ரொம்ப இன்னோசண்டா இருப்பாங்க, ஆனா வசனத்துக்கு கீழ்ப்படிவாங்க, வசனத்தை கேட்ட நடுங்குவாங்க. அவர்களை தான் தேவனுக்கு பிடிக்கும். ஆம் தெய்வச்சனமே, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்றீங்களா? ஒன்னே ஒன்று சொல்றேன், வசனத்தை கேட்டு வசனத்தை பிடிச்சுக்கோங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, வசனம் சொல்றதை மட்டும் செய்யுங்க. உங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை கேட்டு அதன்படி கெட்டுக்கிறவங்களுடைய வீடு கற்பாறையில் நிற்கும். உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் வீடு கற்பாறையின் மேல் நிற்க போகிறது. ஆம் தேவ ஜனமே, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எவ்வளோ வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் இருதயத்தை நிரப்புமே. இந்த வார்த்தைகள் நிரப்ப நிரப்ப நீங்க கற்பாறையின் மேல் நிற்கிறீங்க. எந்த சத்துரு உங்களை ஏமாற்ற முடியாது, எந்த போராட்டம் உங்களை அசைக்க முடியாது. ஏன்னா வசனம் உங்களுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது. வசனத்தின் சாராம்சம் உங்களுக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. பிசாசின் கிரியைகளை அழிக்கக்கூடிய அந்த தேவ வசனம் அருமையாக இறங்கி கொண்டிருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா பேசுகிற வார்த்தை, நீ பேதையா இருந்தாலும், நீ உனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லி உற்றார் உறவினர்கள் சொல்லலாம். ஒருவேளை நீங்க சர்ச்சுக்கு போகும்பொழுது அநேகர் சொல்லுவாங்க, இந்த சகோதரிக்கு ஒண்ணுமே தெரியல, ஒன்லி பாடம் மட்டும்தான் தெரியும், ஜெபம் பண்ண சொன்னா ஒரு ஜெப குறிப்பு கொடுத்தால் ஜெபிப்பாங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு ரீதியில் பாருங்களேன், சிலப்போ நீங்கள் உலக ரீதியாக ரொம்ப அறிவாளியாக இருப்பீங்க, உலக வேலைகளில் அறிவாளியாக இருப்பீங்க, ஆனால் சபைக்கு வரும்பொழுது ஒன்றுமே தெரியாதது போல இருக்கும். இக்னோரன்ஸாக இருக்கக்கூடாது, ஆனால் இன்னோசண்டாக இருக்கலாம். இன்னோசண்டாக இருக்கிறீங்க, பெருமை இல்லை, ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சா கூட தெரிஞ்சுன்னு காட்டாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒரு பேதாமை உள்ளவர்களாக இருந்தால் கூட நீங்கள் திசை கெட்டு போவதில்லை. உங்களை பார்த்து என்னெல்லாமும் மக்கள் சொல்லலாம், கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. ஆனால் திசையை காட்டுகிறவர் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார். விசேஷமாக ஆவியானவர் சொல்லுகிற காரியம் ஏசாயா 35வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஆம் தேவ ஜனமே, கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்கிற காலம் வந்திருக்கிறது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிற காலம் வந்திருக்கிறது.
நான் முதலாக 100 நாள் ஜெபத்தை வைக்கிறதுக்கு காரணம், ஒரு வல்லமையான தேவ மனிதன் ஆப்பிரிக்கா தேசத்திலிருந்து தீர்க்க தரிசனங்களை சொன்னார். தீர்க்க தரிசனங்களை சொல்லும் பொழுது சொன்னார், 100 நாள் நம்ம ஜெபிக்க போகிறோம், நீங்களும் 100 நாள் ஜெபித்து பாருங்களேன்னு சொன்னார். நான் அப்பொழுது யோசித்தேன், ஆண்டவரே, நான் ஆப்பிரிக்காவில் போய் ஜெபிக்கிறதுக்குள்ள சூழ்நிலைகள் எனக்கு இல்லை. ஆனால் என் வீட்டில் நான் 100 நாள் ஜெபிக்கிறேன், என் கூட சிலரை இணைத்து ஜெபிக்கிறேன்னு சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆம் தெய்வ ஜனமே, அந்த ஜெபம் ரொம்ப மிராக்குலஸாக மாறினது. இன்னைக்கு கூட பாருங்க, கர்த்தர் அதை தான் சொல்லுகிறார். ஏதோ ஒரு தேவ மனிதனுடைய வாயிலிருந்து உண்டான அந்த வார்த்தை ஆமீன் அநேகருடைய வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தது. கீழ்ப்படிதல் தான் விஷயம். எங்க இருந்துனாலும் வார்த்தை வரலாம். ஆப்பிரிக்காவில் இருந்து வந்த வார்த்தை பல தேவ ஜனங்களை தொட்டது. பல தேவ ஜனங்களை தொடரத்தக்கதாக இன்னைக்கு மாறி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? யூட்டிலைசிங், பிராக்டிசிங். நம்ம அதை பிராக்டிஸ் பண்ணாலே போதும். முதல் முறை போட்டேன், அநேக மாற்றங்கள் நடந்தது. திரும்பியும் போட்டேன். அந்த 100 நாள் ஜெபம் பல மாற்றங்களை கொண்டு வந்தது. தேவ ஜனங்களே, அடிக்கடி 100 நாள் ஜெபம் வைக்கிறது இப்பொழுது வழக்கமா மாறி இருக்கிறது. எனக்கு நன்றாய் தெரியும், கர்த்தர் ஒரு 100 நாள் ஜெபத்தை வைக்கிறார்னா அதற்கு பின்பாக கர்த்தர் கிரியை செய்வார். அந்த வசனம் எவ்வளவு அருமையாக சொல்லுகிறது பாருங்க தேவ ஜனமே. ஏசாயா 35:4, மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். இந்த 100 நாள் ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து நம்ம பயந்து கொண்டு இருப்போம். இதனுடைய முடிவு எப்படி இருக்குன்னு நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, ஆவியானவர் சொல்லுகிறார், எந்த விஷயத்தை குறித்து முடிவு பயங்கரமா இருக்கும், பிரச்சனையா முடியுமான்னு சொல்லும் பொழுதுதான் அந்த விஷயம் பனி போல மறைகிறத பார்ப்பீங்க. ஒருவேளை மழை போல பிரச்சனை இருக்குது ஆண்டு சொல்லுகிறார், அதை நான் பனி போல மாத்துவேன் ஆவியானவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க தெய்வ ஜனமே? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். மழை போல தோன்றுதா, அதனுடைய முடிவு பனி போல முடியும். அது உருகி போகும். அநேக நேரம் பனி போல சின்ன பிரச்சனையா இருக்கும். நம்ம யோசிப்போம், இது என்னடா செய்யும் நினைப்போம். ஆனா அது மழை போல எழும்பி இருக்கும். ஆனா மழை போல இருக்கிற பிரச்சனையை பாருங்க, ஆண்டு பனி போல உருக பண்ணுவார். இன்னைக்கு நீங்க மழை போல ஒரு பிரச்சனையை பார்க்குறீங்க, பார்த்தீங்களா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுன்னு ஆண்டு சொல்றாரு. நெடுநாள் திருமண தடையா, குழந்தை இல்லாமையா, குடிகார கணவரா, குடிகார பிள்ளைகளா, நெடுநாள் பிரச்சனையா, ஆண்டவருக்கு முன்னாடி அது பனி போல உருகுது. ஏதோ ஒன்று உங்களுக்கு பிரச்சனை இல்லை நினைச்சிட்டு இருப்பீங்க, பார்த்தீங்களா தேவ ஜனமே? அதுதான் பெரிய பிரச்சனையா உருவாடுக்கும். அதனால மழை போல நீங்க நினைச்சு கொண்டு இருக்கிறது அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை என்று ஆண்டு சொல்லுகிறார். அதனால சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்க வளர்த்து விடக்கூடாது தேவ ஜனமே. ஒரு குடிகார கணவர் கூட மனம் திரும்பிடுவாரு. ஆனா ஒரு சகோதரிக்குள்ளேயோ ஒரு சகோதரனுக்குள்ளேயோ ஒரு கசப்பு என்ற வேர், பிறர் மேல ஒரு கசப்பு என்ற வேர் உள்ள வந்துட்டா வசனம் உள்ள போவாது. கோபத்துக்கு இடம் கொடுத்துட்டா போதும், வசனம் உள்ள போகாது. அநேக குடும்பஸ்திரி இருக்கிறாங்க, அவங்க குடிகார கணவருக்காக ஜெபித்து கொண்டு இருப்பாங்க. ஏன் குடிகார கணவருக்காக ஜெபிக்கிறாங்க? அவர் கிளாஸ் தூக்கி உடைக்கிறாரு, வீட்டில் சண்டை போடுறாரு, அடிக்கிறாரு. அது ஒரு பெரிய இஷ்யூவா மாறுது. மழை போல இருக்கிற இந்த பிரச்சனையை பனி போல மாத்தி இன்னைக்கு எத்தனையோ குடிகார கணவரை ஊழியக்காரர்களாக மாத்தி இருக்கிற சாட்சிகளை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா மலையை பனி போல உருக பண்ணிடுவாரு. ஆனா இந்த சகோதரிமார்கள் பாருங்களேன், குடிக்க மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனா மனசுக்குள்ள ஒரு கசப்பு வச்சிருப்பாங்க. ஒரு மாமியார் மேல ஒரு கசப்பு, ஏதோ விதத்தில் ஒரு கசப்பு, கணவர் குடும்பத்தார் மேல ஒரு கசப்பு, கணவர் எதை சொன்னாலும் கசப்பு. இந்த மாதிரி சில கசப்புகளுக்கு இடம் கொடுத்திருப்பாங்க. இந்த கசப்பு குடிய காட்டில் மோசமான பாவம் தெய்வ ஜனமே. ஏன்னா குடித்தால் போதையில் தான் அந்த அட்டுழியத்தை சேரானே தவிர அவன் தானாக செய்யவில்லை. அந்த போதை உள்ள வரும் பொழுது அவன் கெட்டவனாக மாறுகிறான். அநேகர் சொல்லுகிறது, 90% மக்கள் சொல்லுகிறது, குடித்தால் கேடு கெட்டவனாக மாறிடுவாங்க, குடிக்காவிட்டால் தங்கமா இருக்கிறாங்க. அப்படி என்றால் என்ன தேவ ஜனமே? அவங்க மனதார அதை செய்யல, குடி என்ற போதைக்கு தான் அடிமையா இருக்கிறாங்க. குடி மாறிட்டுன்னா அவங்க தங்கமா மாறிடுறாங்க. ஆனால் குடிக்காத அநேகர் இருக்கிறாங்க, பார்த்தீங்களா? அவங்க குடிக்க மாட்டாங்க, ஆனா மனதளவுல துணிகரமாக கசப்பு கொள்வாங்க. தேவ ஜனமே, கசப்பு ஒரு குடிய காட்டிலும் மோசமான பாவம். கோபம் ஒரு குடிய காட்டிலும் மோசமான பாவம்.
குடிகாரன் குடிச்சிட்டு ஒரு ரூமில் உட்காந்துக்கிடுவான், அந்த குடும்பத்துக்கு தான் சேதம். ஆனால் இந்த கோபம் உள்ளவங்க ஆஃபீஸில் பிரச்சனையை உண்டாக்குவாங்க. ரோட்டில் போகும்பொழுது ஒரு வண்டி தவறாக வந்துட்டுனா அவங்கள்ட்ட சண்டையை போடுவாங்க. அவன் ஒரு கடையில் ரூபாவை குறைச்சி மாறி தந்துட்டாங்கன்னா அந்த கடைக்காரன்ட்ட சண்டை போடுவாங்க. போகிற எல்லா இடத்துலையும் சண்டை. ஏன்னா இவங்க குடிகாரங்க கிடையாது, கோபக்காரங்க. ஸோ கோபம் ரொம்ப ஆபத்தானது. இச்சைகள் ரொம்ப ஆபத்தானது. இச்சைன்னு சொல்கிறது ஒரு காட்டு தீய போல அது மனசுக்குள்ள எரிந்து கொண்டே இருக்கும். எப்படி ஒரு பஞ்சில பட்ட தீய போல அது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தீயா எரியும். வைக்கோல்ல பட்ட தீய போல அது பற்றி எரியும். ஆனா நம்ம என்ன யோசிப்போம், என் கணவர் குடிக்கிறார், என் கணவர் குடிக்கிறார், ஐயோ என் பிள்ளை குடிக்குது நம்ம நினைத்துட்டு பனி போல இருக்கிற சின்ன பிரச்சனைகளை நம்ம கவனிக்காம இருப்போம். ஆண்டு சொல்றார், மழை போல இருக்கிற பிரச்சனையை பார்த்து ஏமாந்து போகாத. பனி போல சின்னதா இருக்கிற சில பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனை மழை போல உருவம் எடுக்கும். அந்த கோபம், அந்த இச்சை, அந்த மாம்சத்தின் எண்ணங்கள், அந்த இருளின் ஆவிகள், அந்த கசப்புகள், அந்த வைராக்கியங்கள், அந்த கோபங்கள், அந்த மார்க்க வேதங்கள் எதுவா இருந்தாலும் அதற்கு இடம் கொடுக்காதீங்க தேவச்சனமே. அநேக தாயார்களுக்குள்ள, அநேக சின்ன பிள்ளைகளுக்குள்ளாடி பிசாசானவன் கசப்பை விதைத்து கொண்டிருக்கிறான். ஆண்டு சொல்லுகிறார், பனி போல சின்ன பிரச்சனையா இருக்கும், சின்னதா இருக்கும், ஆனா பெரிய ஆலமரம் போல வளரும். ஆண்டவர் சொல்லுகிறார், கவனமாக இருங்க. நீங்க பார்க்கறது எல்லாம் பிரச்சனை கிடையாது, கர்த்தர் உணர்த்துகிறது தான் பிரச்சனை. அதனால கர்த்தர் உணர்த்துற காரியங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு மழை போல இருக்கிற பிரச்சனை உருகி போயிரும் சொல்றாரு. அதன் நிமித்தம் டெய்லியும் பிரச்சனை உங்க வீட்டுக்கு வந்து கொண்டு இருக்கலாம். குடிகார கணவரால் டெய்லியும் பிரச்சனை உங்களுக்கு வரலாம். ஆனா உங்க கோப சுபாவத்தினால ஆண்டவருக்கு டெய்லியும் பிரச்சனையா இருக்குது. நீங்க கோபப்படப்பட தேவனுடைய திட்டத்தை செய்ய முடியாம போயிருவீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப முடியாம போயிருது. ஒரு குடிகார கணவர் இருக்கிறது உண்மைதான், ஆனா நீங்க சோர்ந்து போக கூடாது. ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னா அவங்களுக்காக ஜெபிக்க முடியாது. பிசாசின் தந்திரமே அந்த குடும்பத்தை எப்படியாவது உடைக்கணும், எப்படியாவது அந்த பிள்ளைகளை நடுத்தருவு கொண்டு வரணும், எப்படியாவது அந்த பிள்ளைகளையும் குடிக்க வைக்கணும், ஆண்டவரை விட்டு பிரிக்க வைக்கணும். இதுதான் திட்டம். இன்னைக்கு இதுல உதவியா இருக்கிறது மூணாவது நபர் கிடையாது, ஒரு பாஸ்டர் வந்து ஜெபிக்க தான் முடியும். உங்க குடும்பத்தார், உங்க தாயார், உங்க மாமி எல்லாரும் வெளியே இருந்து பார்த்து கொண்டு தான் இருப்பாங்க. வேணுமென்றால் ஜெபிப்பாங்க, ஜெபிக்கிற தாயார் மாமி இருந்தா ஜெபிப்பாங்க. ஆனால் உங்க குடும்பத்தை முழுக்க முழுக்க மாத்த போறது அருமையான சகோதரியை கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறார். ஆமென். சில நேரம் பாருங்க, கணவர் நல்லா இருப்பாங்க, மனைவிமார் வித்தியாசமா செயல்படுவாங்க. அந்த நேரம் அந்த கணவரை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அநேக குடும்பத்துல கணவர்கள் மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்க. ஒருவேளை உங்க குடும்பத்தில் அது தலைகீழ இருக்குது, நீங்க அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்கன்னா சொந்து போகாதீர்கள். ஆமென். நீங்க ஜெபியுங்கள், ஆண்டவரே இந்த குடி போதையில ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு வருகிற நபர்களை கட் பண்ணுங்கன்னு ஜெபியுங்க. ஆண்டவரே அந்த இருதயத்தில் உள்ள அந்த குடி போதையின் ஆவிகள் சுட்டரிக்கப்படட்டும் ஜெபியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் மாற்றத்தை தருகிறாரா இல்லையா என்று பாருங்கள் தேவஜனமே. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பயப்பட வேண்டாம்னு சொல்லுகிறார், படிப்படியாக மாறப்போதுன்னு சொல்லுகிறார். உங்க குடும்பத்தின் மேல தேவக்கரம் வந்திருக்குது. அதனால மலை போல உள்ள பிரச்சனைகளுக்கு நீடிய ஆயுசு நாள் கிடையாது. பார்த்தால் மலை போல இருக்கும், ஆனால் பனி போல உருகிரும். ஆனா தேவ ஜனமே, இந்த பனி போல இருக்கிற சின்ன பிரச்சனைகளை நீங்க காணாமல் போயிட்டீங்கன்னா ஒரு சின்ன எரிச்சலா இருக்கும். அந்த எரிச்சலின் ஆவிக்கு இடம் கொடுத்துருப்பீங்க, அது உங்களை அழிக்க தொடங்கிடும். கடைசி நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த எரிச்சலின் ஆவி உங்களுக்கு ப்ரெஷரை கொண்டு வரும், சுகரை கொண்டு வரும், டயபெட்டிஸ், கிட்னி ஃபெயிலியர், எதனாலும் கொண்டு வரலாம். எந்த ஆவி கொடுத்தாலும் அது பிசாசனுடைய ஆவிகள் தான். அது சின்ன ஆவி பெரிய ஆவின் கிடையாது தேவஜனமே. குடிகார ஆவியும் பிசாசின் ஆவி தான், எரிச்சலின் ஆவியும் பிசாசின் ஆவி தான். ஸோ எரிச்சலின் ஆவி சின்ன ஆவி, குடிகார ஆவி பெரிய ஆவின்னு சொல்ல முடியாது தேவஜனமே. ஒரு பாலில் ஒரு சொட்டு விஷம் விழுந்தாலும் அது விஷம்தான். அதனால எனக்கு சின்ன பாவம் இருக்கு, என் கணவர்கிட்ட பெரிய பாவம் இருக்குன்னு சொல்லவே முடியாது. அங்க குடிகார பாவம் இருக்கும், இங்க கசப்பு இருக்கும். அங்க சிகரெட் பீடின்னு கொடுத்துட்டு இருப்பாங்க, இங்க வந்து பிறர்கிட்ட குறை சொல்ற ஒரு அனுபவம் இருக்கும், பேக் பைட்டிங் அனுபவம் இருக்கும். பெண்கள் பாருங்க, அநேகர்கிட்ட அநேக குறைகளை சொல்லி கொண்டிருப்பாங்க, அவங்க குறைகளை இவங்க கேட்டு கொண்டிருப்பாங்க. உங்க காதுகள் அசுத்தமாகி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவங்க காதுல பிறருடைய குறையை கேட்கறதுக்கும் பிற குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களை கேட்டு சந்தோஷப்படுறதுக்கு கர்த்தர் அழைக்கவில்லை. சிலர் இருக்கிறாங்க, பிறருடைய குறைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. தேவ ஜனமே, அந்த குறையை கேட்க கேட்க அந்த சகோதரி எப்படி தப்பு செஞ்சாங்க, அந்த சகோதரி எப்படி கோவப்பட்டாங்க, அந்த சகோதரி எப்படி எதிர்த்து பேசினாங்க, இதெல்லாம் நீங்க கேட்க கேட்க அது உங்க கேரக்டராக மாறிவிடும்.
நீங்கள் எதை உங்களுக்கு ஃபீட் பண்ணி எதெல்லாம் உங்கள் காதுகள் வழியாக உள்ள செலுத்துகிறீர்களோ அது உங்கள் ஆகாரமாக மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. யோபு சொல்லுகிறார், என் காது வார்த்தைகளை ருசி பார்க்கிறது. எப்படி நாவு ஆகாரத்தை ருசி பார்க்கிறதோ நமது காது வார்த்தைகளை ருசி பார்க்கும். அதனால சத்ருவானவன் சில நேரம் சில தீய ஆலோசனைகளை தரலாம். ஏவாளுக்கு ஒரு சர்ப்பம் ஒரு தீய ஆலோசனைகளை அவள் காது கேட்க சொன்னது. அதனால் தான் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். தேவ ஜனமே, பாவத்தில் வேறுபாடு இல்லை, அசுத்த ஆவிகளில் வேறுபாடு இல்லை. அது பெரிய ஆவி, இது சின்ன ஆவின்னு சொல்ல முடியாது. ஆம் தேவ ஜனமே, ஒருவேளை நீங்க போன்ல மணிக்கூர் கணக்கில் பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஆண்டவர் சொல்லுவார் ஜெபின்னு சொல்லுவார். உங்க குடும்பத்திட்ட தான் பேசிக்கொண்டு இருப்பீங்க. ஆனா உங்க பிள்ளைகள் செல்போன்ல கேம் விளாண்டு கொண்டு இருப்பாங்க. கேம் விளாடுற பிள்ளைகளை பார்த்தா உங்களுக்கு கோவம் வரும். ஆனா மணிக்கூர் கணக்கில் நீங்க ரோட்லயும் நண்பர்கள்ட்டையும் வீட்டுக்கிட்ட உள்ளவங்கள்ட்டையும் பலர்ட்டையும் பேசி கொண்டு இருப்பீங்க. இது உங்க லெவல்ல உள்ள பாவம். உங்க பிள்ளை கேம் விளாண்டு பாவம் செய்து. ஸோ நீங்க எதுல மாறணுமோ கண்டிப்பாக மாற கர்த்தர் உங்களை அழைக்கிறார். உங்க பிள்ளைகள் எதுல மாறணுமோ கர்த்தர் அதை மாற்றுவார். இன்னைக்கு ஒரு பேலன்ஸான ஒரு சமநிலையான ஒரு பார்வையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. எல்லா இடத்துலையும் ஞானமா இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆம் தேவ ஜனங்களை எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நீங்கள் இருக்கிற இடங்கள்ல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆம் தேவ ஜனமே, இது குடும்பங்களை கெட்டும் தீர்க்க தரிசன வார்த்தை. இது வாழ்க்கையை எழுப்பும் தீர்க்க தரிசன வார்த்தை. இது ஆவியானவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை. இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு வேறும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்க இருதயம் வசனம் என்ற கற்களினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. வெறிச்சோடி கிடக்கிற இருதயத்தை பிசாசின் ஆவிகள் நிரப்பும். ஆனால் வசனம் இருக்கிற இடத்தை பிசாசினால் நிரப்ப முடியாது. இதை கேட்கிற எத்தனை ஆயிரங்களா இருந்தாலும் உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், இனி உன் இருதயத்தை பிசாசு நிரப்ப முடியாது. நீ விட்டு கொடுக்காமல் இருந்தால் பிசாசுக்கு அங்கே இடமே இல்லை. ஆனால் உனக்குள் பொக்கிஷம் வந்திருக்கிறது, தேவ திட்டங்கள் வந்திருக்கிறது, ஆவியானவரின் வார்த்தை வந்திருக்கிறது. இந்த கைடன்ஸோடு வேதத்தை வாசித்து பாருங்கள். ஆவியானவர் அநேக ரகசியங்களை புரிய வைப்பார். இந்த வேகத்தோடு ஜெபித்து பாருங்கள். தனி ஜெபம் பண்ணி பாருங்கள். எவ்வளவு கிருபை உண்டாகுதுன்னு பாருங்கள். இன்னைக்கு இரவு நீங்க தூங்குறீங்கன்னா நாளைக்கு காலையில் எழும்பி ஜெபித்து பாருங்கள். உங்களால ஜெபிக்க முடியும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை உங்களை நிரப்பி இருக்கிறது. அதனால வாழ்க்கை மாறுகிறதை பார்க்க முடியும். தெய்வச்சனமே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 100 நாள் ஜெபத்தில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் பேர் பேராக ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.